இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா பேசப்படக்கூடியதே பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐரோப்பிய மன்ற யூனியன்ல நிறைய ஆட்களை திரட்டி இருக்காங்க. எதுக்காகனா காசாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக. ஏற்கனவே பிரான்ஸ் போன மாசம் அறிவிச்சிருந்தாங்க, நாங்க அடுத்த மாசம் காசாவை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம்னு சொல்லிட்டு. அப்படி அங்கீகரிச்ச என்ன ஆகும்னா, நேட்டோ நாடுகள்லயே முதல் நாடாக பிரான்ஸ் தான் அங்கீகரிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு நேட்டோ நாடே அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது ரொம்பவே ஒரு பெரிய முடிவு. அது பாலஸ்தீன சுதந்திரத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிரான்ஸ் நாங்க அங்கீகரிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்தே பார்த்தா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கையோமியான்னு கத்திட்டே தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பிரான்ஸுக்கும் அவங்களுக்கும் கொஞ்ச நாளாவே செட் ஆகிறது இல்லை. அதுலயும் ட்ரம்ப்புக்குமே மெக்ரோன் அவர்களோட பெருசாலாம் ஒத்து போறது இல்ல. பத்தாவதுக்கு நமக்கே தெரியாங்க, யூரோப் யூனியன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போது ஆப்போசிட்டா தான் போயிட்டு இருக்காங்க. அதனால சமீப காலத்துல பார்த்தா பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு வாய் செலுப்பக்கூடியவராக தான் இருக்காரு. பெருசா ஏதாவது நல்லது செஞ்சாரா, பண்ண முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்துட்டு எதுவும் செய்ய முடியாட்டினாலும் தனிப்பட்ட ரீதியாக அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை பேசியிருக்காரு, செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அவங்க தனி நாடா அங்கீகரிக்கிறது மட்டும் இல்லாம யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளையும் போய் என்ன பண்ணிருக்காங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக திரட்டியிருக்காங்க. இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்து பாத்தீங்கன்னா அல்பானியால யூரோப் யூனியனுடைய ஒரு மாநாடு கூடப்படுது. அந்த EU மாநாட்டுல என்ன பேசியிருக்காருன்னா, அங்க போய் நம்ம எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்கோம், உக்ரைன் பாவம், உக்ரைன்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா காசாவை பத்தி நம்ம கண்டுக்கிறோமானா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இந்த உலகமே இப்ப பார்த்துட்டு இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, மனித குலத்துடைய பெரும்பாலான சமுதாயம் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கு. காசால என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது. உக்ரைனை விட அதிகமாக பேசப்படுவது காசா தான். காசால பொதுமக்கள் சாப்பிடாம இருக்கிறாங்க. 60,000 பேர் இறந்திருக்காங்க, குழந்தைகள் இறந்திருக்காங்க, தாய்மார்கள் இழந்திருக்காங்க, வீடுகளே இல்ல. அதை பார்த்தாவே காசாவுடைய நிலைமை என்னன்னு தெரியும். உக்ரைன் கூட அந்த நிலைமையில இப்ப இல்ல. அங்க பார்க்கும்போது பொதுமக்கள் இறந்தது உண்மைதான். நாம உக்ரைனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோங்கிறது உண்மைதான். ரஷ்யாவை அப்போஸ் பண்றோங்கிறது உண்மைதான். ஆனா காசாவுடைய நிலைமையை தான் இன்னைக்கு உலக மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நாம அதுக்கு சப்போர்ட் பண்ணாம உக்ரைனை பத்தி பேசுறதுனாலதான் யாருமே நம்மளை மதிக்கிறது இல்ல, நம்மளுடைய பேச்சை கண்டுக்கிறது இல்ல. இந்த காசாவுடைய போர் ஆரம்பிக்கிற வரையும் பார்த்தா நாம உக்ரைனை பத்தி பேசும்போதெல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா பெரிய அட்டென்ஷன் கொடுத்தாங்க மக்கள். இப்ப யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? நம்மளுடைய நிலைப்பாடுதான். நாம ஒரு பக்கம் நடக்கக்கூடிய அநியாயத்தை ஏத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நடக்கக்கூடியதை மட்டும் அநியாயம்னு சொன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் சொல்லிட்டு, இந்த யூரோப் யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே காசாவை தனிநாடாக ஏத்துக்குங்க, காசால போர் நிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க குரல் எழுப்புங்க. காசால நடக்கக்கூடியதும் இனப்படுகொலை தான். உக்ரைனுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ, உக்ரைன் மக்கள் எவ்வளவு அப்பாவி மக்கள்னு சொல்றீங்களோ, அதை விட தான் பாத்தீங்கன்னா காசால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஒரு பக்கம் பேசி ஒரு பக்கம் பேசாம இருந்தா நம்மளுடைய பேச்சுக்கே மரியாதை இல்லாம போயிடும். அதனால நம்ம நியாயமா நடந்துக்கணும்னா ரெண்டு பக்கமுமே நம்ம அப்பாவி மக்களுக்காக பேசணும், ரெண்டு பக்கமுமே போர் நிக்கணும், ரெண்டு பக்கமுமே மக்கள் சாவுறாங்க அப்படிங்கறதை இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் குரல் எழுப்பியிருக்காங்க. அது எங்க யூரோப் யூனியன் மன்றத்திலேயே இருந்து இந்த யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இருப்பாங்க அத்தனை பேத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. நம்ம இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்க கூடாதுன்னு. அப்ப நம்ம ஒரு பக்கம் நியாயத்தை பேசுறோம், ஒரு பக்கம் அநியாயமா நடந்துக்கிறோமா, காசா விஷயத்துல மட்டும் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பேச்சை கேட்கலாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது ஒரு பெரிய முயற்சி தான். இது சாதாரணமா நம்ம சொல்ல முடியாது. நேரடியாக காசாக்குள்ள எந்த ஒரு நல்லதையும் பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் எதுவுமே செய்யல. அது நமக்கு தெரிஞ்சதுதான். அதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் இப்படி ஒரு ஆதரவை போய் திரட்டுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். யூரோப் யூனியன் மன்றத்திலேயே இருந்து அங்க இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரீஸ் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த தலைவர்கள் முன்னாடி இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா யூரோப் கண்ட்ரீஸ் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் போய் சேரும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, கரெக்ட் தான், நம்ம இந்த பக்கம் பேசுற மாதிரி அந்த பக்கம் இனிமேல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்தா காசாவுடைய விஷயத்தை யூரோப் யூனியன்ல நல்ல முறையில எடுத்து வச்சிருக்காரு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். காசா விஷயத்துல நேரடியா செய்வாரா, செய்ய முடியாதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சொல்லியிருக்காரு, நம்ம பொருளாதார தடையை போடலாம். நம்மளால என்ன பண்ண முடியும்னா, நம்ம நேரடியா வேற எதையும் செய்ய முடியாது. பொருளாதார தடையை நம்ம யூரோப்ல இருந்து
நெத்தனியாவுக்கு போடலாம், இஸ்ரேலுக்கு போடலாம். அது மட்டும் இல்லாம அது சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடிஞ்சா அதை நம்ம செய்யலாம். ஏதாவது ஃபண்டு கொடுக்கணுமா, ஃபண்டு அதிகமா கொடுக்கலாம். இந்த UNRWAக்கெல்லாம் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றதுல அதிகமா ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு பொருளாதார தடையை போடலாம். அவங்க மேல வந்து என்ன பண்ணலாம், ஒரு வார்னிங் கொடுத்து வைக்கலாம், இப்படிலாம் நீங்க பண்ணாதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், அறிக்கை கொடுக்கலாம். நாங்க வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றோம், அங்க நீங்க உணவுகளை கொடுங்க, கொல்லாதீங்க மக்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இஸ்ரேலுக்கு எதிராக நம்ம வந்து சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி நீதிமன்றத்தை வந்து அணுகும் போது நாமளும் சப்போர்ட் பண்ணலாம், இஸ்ரேல் பண்றது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல விஷயம் தான், மறுக்கிறதுக்குள்ள. அப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இதை நம்ம பாராட்டலாம். இதே சமயத்துல அப்படியே நம்ம எங்க பண்ணிடலாம், அடுத்த மாநாட்டுக்கு போயிடலாம். அது பாத்தீங்கன்னா அரபு லீக் மாநாடு. அது இன்னைக்கு கூட போகுது. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசா இருக்கக்கூடிய தலைவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன நிலைமைனா, யூரோப் யூனியன் மாநாடு கூடியிருக்கு. கூடின யூரோப் யூனியன் மாநாட்டுல அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருக்கக்கூடிய பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் அவர்கள் இதை போய் சொல்லியிருக்காங்க, நம்ம காசாக்கு சப்போர்ட் பண்ணுட்டு. ஆனா அடுத்தது இன்னைக்கு அரபு லீக் மாநாடு கூடுது. கூடும்போது வேற வழியே இல்லாம காசால இருக்கக்கூடிய தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க பொருளாதார தடையை போடுங்க இஸ்ரேல் மேல, உலகமே எங்களை பார்த்துட்டு இருக்குது, இப்ப கூட எங்க விஷயத்தை பத்தி நீங்க பேச மாட்டீங்களா, இந்த அரபு லீக் மாநாட்டுல சும்மா பேச்சுக்கு பேசிட்டு போகாதீங்க, கண்டனம் தெரிவிங்க, அவங்க மேல பொருளாதார தடையை போடுங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, உங்களால முடியும். இப்ப வந்து அரபு லீக் மாநாட்டுல அரபு நாடுகள்லாம் சேர்றீங்களே, நீங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுங்கன்னு சொல்லிட்டு காசாலுக்கு அவங்க கேட்டுக்கிறாங்க. இதை பார்க்கும் போது பிரான்ஸ் அதிபர் அவர்கள் வந்து நமக்காக அவரே பேசுறாரு. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது சவுதி, அதுவும் வந்து அரபு லீக் மாநாடுனா முழுக்க முழுக்க மத்திய கிழக்கு நாடுகள் தான் போய் சேரப்போகுது. அவங்களுக்கு காசாலுக்குலாம் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாதா 1.25 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் அவங்க கேட்காம செய்யணும். அந்த மாநாடே அதுக்கு தான் கூட்டப்படணும் ஆக்சுவலா. ஆனா அப்படிதான் நடக்குதுன்னா கிடையாது. இந்த போர் ஆரம்பிச்சது வந்து பல தடவை மாநாடு வந்துருச்சு. வந்தப்ப எல்லாம் போறதும் டீயை குடிக்கிறதும் பிஸ்கெட்டை சாப்பிட்றதும், அதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 கண்டனம் அறிவிக்கிறதும், நாங்க வந்து அமெரிக்கா வந்து ஆயுதம் கொடுக்கறத வந்து வன்மையா கண்டிக்கிறோங்கிறதும், அதுக்கப்புறம் இஸ்ரேல் வந்து செஞ்சது நியாயமே இல்லை, அவங்களுக்கு உணவு கொடுங்க, இந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படணும், நீங்க சமாதானத்துக்கு வாங்க, இந்த மாதிரி 4 வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, இந்த அரபு லீக் மாநாட்டை முடிச்சிடுறாங்க. ஆனா இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய காலம் வரையும் வந்து பாத்தீங்கன்னா காசாவுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்காது. என்னைக்கு இந்த அரபு லீக் மாநாட்டிலே ஆகட்டும், OIC மாநாடுகள், அதுக்கப்புறம் இந்த அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள், இவங்க எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மேல வந்து தடை விதிக்கிறாங்களோ, அப்பதான் வந்து என்ன பண்ணுவான், அமெரிக்காக்காரனே நடுங்கி வருவான். கண்டிப்பா வந்து இனி நம்ம இஸ்ரேலை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது, சவுதி போன்ற நாடுகள் கூட எல்லாம் உறவாட முடியாதுன்ட்டு அந்த ஒரு பயம் வரணும். ஆனா இவங்க எந்த பொருளாதார தடையும் போடுறது இல்லை, அவங்கள்ட்ட தான் போய் பிசினஸ் டீலிங் வச்சிருக்கிறது. அதுலயே கத்தாரெல்லாம் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா, சவுதி வந்து 800 மில்லியனுக்கு வந்து பிசினஸ் டீலிங் பேசினா, கத்தார் வந்து அதை விட 400 மில்லியன் அதிகமா போய் 1.2 ட்ரில்லியனுக்கு வந்து பேசி வச்சிருக்காங்க. சவுதி 800 பில்லியன், இவங்க 1.2 ட்ரில்லியன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இவங்கெல்லாம் மாத்தி மாத்தி அவங்கள்ட்ட போய் வந்து உறவு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்க்கும்போது நபி அவர்கள் எச்சரித்தது மாதிரிதான் இருக்கு. கடைசியில பார்த்தா யூதர்களே தான் இவங்க நம்பி இருக்கிறாங்க. இவங்களுடைய பாதுகாப்பு, இவங்களுடைய ஆயுதம் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து வருதுன்னா, அப்ப யாரை எதிர்த்து இவங்க சண்டை போட போறாங்க? இவங்க திரும்ப திரும்ப சண்டை போடுறதே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சியா கொள்கையுள்ள நாடுகளோடு தான் இவங்களுக்கு போட்டி, பயம், பொறாமை இதெல்லாம் இருக்கோ தவிர, அதை விட்டுட்டு இஸ்ரேலுக்கு எதிராகலாம் இவங்க சண்டை போடுறதுக்கு தயாரா இருந்திருந்தா அமெரிக்காட்ட ஆயுதமே வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய டீலிங்கே அப்படிதான், எங்கள்கிட்ட ஆயுதம் வாங்கிட்டா நாங்க சொல்லக்கூடிய நாடுகளை நீங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்து வாங்கிட்டு தான் அந்த ஆயுதத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்துல அமெரிக்காட்ட போட்ட டீலிங்க முறியடிக்கிற அளவுக்கான தைரியமும் சவுதிட்ட, கத்தார்ட்ட, UAE எல்லாம் இல்லை. அப்படி பணிஞ்சுதான் போயிட்டு இருக்காங்களோ தவிர காசாவில எந்த ஒரு பெரும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியல. பார்க்கலாம் இந்த OIC மாநாட்டிலேயாவது ஏதாவது பேச போறாங்களா, ஏதாவது செய்ய போறாங்களான்ட்டு. அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு பிறகு அதுல என்ன நடந்திருக்குது அப்படிங்கறது நம்ம சாயங்காலமா அப்டேட் பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.